ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன், தன்னுடைய அம்மா செய்தது தவறு, இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரேவதி பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா ராஜா என்ட்ரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டிங்களா? அம்மா செய்தது தவறு தானே, இந்த அதிகாரத்தை யாரும் அம்மாவுக்கு கொடுத்தது, ஏன் இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு கோபமே வராதான்னு தன்னுடைய அப்பாவை பார்த்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. அந்த இடத்துல ராஜா சொல்கிறாங்க, அதிகாரத்தை யாரும் கொடுக்கறது கிடையாது, அவங்களே எடுத்துக்கிறது. பலசாலியாக இருக்கிறவங்க, புத்திசாலியாக இருக்கிறவங்க அதிகாரத்தை அவங்களே எடுத்துக்குப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் அம்மாவுன்னு ராஜா இங்கே ரேவதி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இங்கே சாமுண்டீஸ்வரியுடைய கோபத்தை பற்றி ரேவதி கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகணும் உங்களுக்கு ஆசையே கிடையாதுன்னு ரேவதி தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்க, ஆசை இல்லாமலா அப்படின்ட்டும், 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்டே ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அதுவும் உங்கள் மாமாவை பற்றினது. குற்றவாளின்னு தவறான ஒரு தீர்ப்பை எங்கள் அம்மா கொடுத்ததுனால அதனால மனம் முடிஞ்சவங்க மாமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த நாளில் உங்கள் அம்மாவுக்கு நிச்சயமும் பண்ணியிருந்தாங்க. குற்றவாளி குடும்பத்தில் பொண்ணெடுக்க நாங்கள் விரும்பலைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுனால அன்னைக்கு அந்த குடும்பம் மனம் முடிஞ்சு போய் நின்றுச்சு. ஸோ தன்னுடைய அப்பானால தானே இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா என்கிட்ட ஒரே ஒரு சத்தியம் தான் கேட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அன்னைய தனத்துக்கு அது சரின்னு பட்டுச்சு, அதனால உங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியத்தையும் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சு, இதெல்லாம் பொறுக்க முடியாமல் வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லி நான் வீட்டை விட்டு கிளம்பவும் செய்தேன். ஆனால் நான் எப்படி அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறனோ அதே மாதிரி என்னுடைய பிள்ளைங்களும் அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவாங்களேன்னு ஒரே காரணத்துக்காக உங்கள் 4 பேருக்காக தான் உங்கள் அம்மாவை நான் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரேவதிக்கு உண்மை புரியுது. ஸோ தன்னுடைய அப்பாவை ரொம்ப அன்போடு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி கோபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்றத கார்த்தி தன்னுடைய மாமா மூலமாகவே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்திக்கு இங்கே ஸ்வாதி வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஸ்வாதி கார்த்திக்கிட்ட சொல்கிறது, எனக்கு திறமை இருக்குது, பாடுறதை விட்டுறாதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால நான் ஒரு பாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி ஒரு நிமிஷம் யோசித்தாலும், உங்கள் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா ரூமில் இருக்காங்க, ஸோ அதனால் ஒன்றும் கேட்காது அப்படின்னு சொல்லி ஸ்வாதி இந்த இடத்துல பாடுறாங்க. அதை கார்த்தி கேட்குறாங்க. அடுத்த சீன், விருமன் சிவனாண்டி இவங்க 2 பேரும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ஸோ இவங்களுடைய திட்டப்படி சேதுபதி குடும்பத்தையும் சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தையும் பிரித்து வச்சுருக்கதே இவங்க தான் அப்படின்றது இந்த சீன் மூலமாக தெரியுது. ஸோ விருமனை சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர காரணம், இது மாதிரி கோவிலோட அந்த 30 வருஷம் சாத்தியிருந்த கோவில் திறந்தாச்சு, சேதுபதியோட பேரன் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு போக வரப்போகிறாரு, அதனால் நான் இந்த விஷயத்தை சேதுபதியை சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்றத சாமுண்டீஸ்வரி காதில் போடணும் அப்படின்றத சொல்லி சிவனாண்டி விருமனை வந்து வர சொல்லியிருக்காங்க. விருமனும் அதே மாதிரி இங்கே சாமுண்டீஸ்வரியை மீட் பண்ணி 30 வருஷமாக போட்டியிருந்த கோவில் வந்து திறந்தாச்சு. அதுவும் ராஜா சேதுபதி வந்து திறக்கலை, அவருடைய பேரன் தான் திறந்து வச்சாங்க. கோவில் திறந்த 60 நாளையில் அவருடைய பையன் வந்து இங்கே பரிகார பூஜை செஞ்சு கோவில் கும்பாபிஷேகம் நடத்தணும், அதனால உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவருடைய பேரன் வந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி கையில் துப்பாக்கியோட என்னை மீறி எப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சவாலோடு விட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்தி விருமனை வந்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம தாத்தாவோடைய எதிரி தான் இவர், தாத்தா இவரை அனுப்பிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு கேட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இங்கே ராஜா சேதுபதி குடும்பத்தையும் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் பிரித்து வச்சுருக்கிறது வேறு யாரும் கிடையாது, சிவனாண்டி விருமன் மட்டும்தான். ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரேவதியோடைய மாமா சாமுண்டீஸ்வரியோடைய அண்ணா இறப்புக்கு காரணம் இவங்களாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம்போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.